ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், நம்ம கமருதீன் மைக் போடவில்லை, வசமாக சிக்கிட்டாப்புல. இதில் சாரி கேட்கணும் இல்லையா? சாரி கேட்கறது வந்து எப்படின்னா, அடுத்தவங்களோட அந்த ஹவுஸ்மேட்ஸோட நல்ல விஷயங்களை சொல்லணும். ஸோ இப்போ வசமாக சிக்கிட்டாரு. இப்போது எல்லாருக்கும் சொல்லுவார், விஜய் பார்வதிக்கு என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா சண்டை போட்டு இப்போ பேசாமல் இருந்தார். இப்போ பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு சில பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, இப்படி வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து பிச்சை எடுக்கிறீ அப்படி போட்டிருக்காரு. இல்லை சரி, நான் உண்மையிலேயே பிச்சை தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. சரிங்களா? பிச்சை எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லவங்க கிட்ட தான் எடுக்கிறோம். சரி, நேர்மையாக பிச்சை எடுக்கிறது தப்பு இல்லை. என்னென்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரம் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கமருதீன் ஸ்டார்ட் பண்ணார். என்ன சொன்னார்னா, உன்னோட ஃபேமிலியை நீ லவ் பண்ணுறது நல்லா இருக்குது, அதே மாதிரி உன்னோட ப்ரொஃபஷனலாகவே நீ இருக்க, அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு சொன்னார். அடுத்தது அரோராக்காவுக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறீங்க, நியாயத்துக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அரோராக்கு சொல்லியிருக்காரு. நியாயத்துக்கு நிற்கிறீங்கன்னு அரோராக்கு வந்து கமருதீன் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து வினோத்துக்கு வந்து இவன் கூட வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு செம்ம சப்போர்ட்டாக இருப்பான், பியூர் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரான பாயிண்ட்டு. சபரிக்கு வந்துட்டு யூ ஆர் எ குட் ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே தங்கமான ஆள் வந்து நம்ம சபரி. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு என்ன சொன்னார், சுபிக்ஷாக்கு என்ன சொன்னார், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கேம் விளையாடுறது சூப்பர் அப்படின்னாரு. அதுவும் ட்ரூ தான். அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்தார். அழகான ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஏன் பண்ணுங்க, டப்புன்னு முடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு, ரைட்டு. அழகான ஒரு கண்டஸ்டன்ட், உள்ளேயும் சரி வெளியேயும் சரியா, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வயசில் நைஸ் பர்சன், ரொம்ப லாயல் பர்சனாக யார், விஜய் பார்வதி, கமருதீன் சொல்கிறாரு. அடுத்தது இந்த வயசில் இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கீங்க, அது எப்படின்னா LHS to RHS அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ஹைட்ஸ் போவீங்க இன்னும் வயசாக. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனுக்காக நல்லா நிற்கிறீங்க, உங்கள் கேமும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறீங்க. உங்கள் பிடிச்ச பர்சனுக்காக நிற்கவும் செய்கிறீங்க, அதனால் உங்கள் கேமையும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறீங்க. பக்கத்தில் சேண்டர் அந்த பர்சன் யார் அதை சொல்லலை அவர். அப்புறம் உங்கள் பாயிண்டில் தெளிவாக வைக்கிறீங்க, உங்கள் தமிழ் அழகாக இருக்குது, எனக்கும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, சாரி நான் மைக் போடலை அப்படின்னும் போது அவங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு ஆசையாக பேசுகிறாங்க. மறுபடியும் ஒன்று செஞ்சாங்களா கேட்டிங்கன்னா அது தெரியல, ஏன்னா திரும்ப என்ன சண்டை வரப்போது தெரியல. ஆனால் விஜய் பார்வதி எப்படியாவது கமருதீன்கிட்ட பேசணும், கமருதீன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் இருக்காங்க. இவருக்குமே ஆசை இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டார், வெளியில் போய் பேசினார். அதுக்கப்புறம் வெளியில் எல்லாருமே பாட்டு எல்லாம் விளையாடும்போது கமருதீன் உள்ளதாக இருந்தார், இவங்க பாத்திரம் கழுவும்போது. அது நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். ஸோ என்ன காரணம் தெரியல, அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி கோவங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகள் விட்டு இப்படி வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ ரெண்டு பேரும் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்கலாம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அரோரா பண்ண வேலை. இப்போ யோசிச்சிருப்பாங்க அரோரா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டீமில் போட்டதே அவங்க தான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.